ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் குஷி பேசுகிறேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி காலையில் வாங்கின வடைக்கு எங்கள் வீட்டில் என்ன ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னா, வாங்கினதே ஃபஸ்ட்டு 4 வடை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 2 எங்கள் அப்பாவே சாப்பிட்டாரு. மீதி இருந்ததே ஒன்று தான். ஆனால் ஏதோ எங்கள் அப்பா ஒன்று தான் சாப்பிட்ட மாதிரி கணக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் கேளுங்களேன் இப்போ அவங்க அடிச்சிக்கிறத. டேய் பேசுங்கப்பா, சொல்லுங்க. எனக்கு எப்பயுமே ஒன்று தான் கொடுப்பாங்க, ஒன்று தான் சாப்பிடுவேன். இங்கே ஒன்றும் இல்லைங்க, அவர் ரெண்டரை சாப்பிடுவாருங்க. ஆனால் ஒன்று தான் நீ போட்டேன்னு சொல்லுவாருங்க எங்கள் ஹஸ்பண்டு. அவர் கொஞ்சம் ஆள் நல்லா பல்காக இருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்ன சொல்லுவாருன்னா, என் பாடிக்கு கொஞ்சம் இன்னும் அதிகம் வேணும்ல, எனக்கு எப்படி பத்தும் பாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கூத்து, இந்த அநியாயத்தை நம்ம எங்கங்க போய் சொல்கிறது. உங்கள் வீட்லேயும் இப்படி இருந்தால் நீங்கள் அதை கீழே போட்டு விடுங்க. எல்லார் வீட்லேயும் இப்படி ஒருத்தர் கன்ஃபார்ம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்னன்னா, நாளைக்கு இப்படியே வடை வாங்கிட்டு அதையும் நீங்களே சாப்பிட்ருவீங்களாப்பா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெய் பருப்பு செய்யும் போது மட்டும்தானா. எங்க அம்மா பாருங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 வடையில அவங்க உப்பு போட மறந்துட்டாங்க கடைக்காரங்க. உப்பு போட மறந்த 3 வடைய கொடுத்துட்டாங்க. ஒரு வடை மட்டும் உப்பு. ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மூஞ்ச பார்த்துட்டு 3 வடை உப்பு இல்லாத வடை கொடுத்துருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா சொன்னது கேட்டுச்சா? ஆக்சுவலி உப்பு இல்லாத 3 வடை எங்க அப்பா தலையில தள்ளி விட்டாங்களாம். பாருங்க என்னெல்லாம் கூத்து நடக்குது பாருங்க. ஒரு மனுஷனுக்கு ரோஷம் இல்லை, அதை இப்படி வடையில கூட நிரூபிக்கணுமா நம்ம தலையெழுத்து? சரி, இந்த மாதிரி அப்பப்போ எங்கள் வீட்டில் சில சிலுமிஷம் நடக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டு விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, திஸ் இஸ் சைனிங் ஆஃப் குஷி சேனலுக்கு வந்தால் எப்பயுமே நீங்கள் எல்லோரும் குஷியாகவே இருப்பீங்க. பாய்.